சந்தோஷம் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்கே பார்த்தா தரையெல்லாம் என்னது பொன்னாக தங்கமாக இருந்தது. அங்கே ஓடின ஆறு எல்லாம் என்னதான் இருந்தது, நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணி. இந்த மாதிரி ஒரு தண்ணியை நம்ம குடிச்சதே நம்ம வாழ்க்கையில் குடிச்சிருக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட தண்ணி இருந்தது. அங்கே தாகமே எடுக்கலப்பா, அதுதான் முக்கியம். அவ்வளோ தண்ணி ஓடுது, எனக்கு என்ன செய்யலை, தாகமே எடுக்கலை. இப்படி அந்த வாசல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த கற்களால் கட்டப்பட்டு இருந்தது அப்படின்னு இதுகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தது. சரி சரி நிறுத்து அப்படின்னு போக்கு சொல்லிச்சு. அங்கே குளம் இருந்ததா அப்படின்னு கேட்டது. அங்கே குளம் இல்லை. அப்போ அங்கே குளம் இல்லைன்னா அங்கே நத்தைக்கு இருக்காது இல்லையா? அப்போ நான் அங்கே வரல, ஒன்றையும் மட்டும் பரலோகத்தில் இரு, பரலோகத்துக்கு போ, நான் என்ன செய்யலை, எனக்கு நத்தை எங்கே இருக்கோ அங்கே தான் என்ன செய்வேன், நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்துதான் தன்னுடைய நல்ல பறவை பரலோகத்தை பற்றி சொல்லி கொடுக்கும்போது அது ஏற்புடையதாக இல்லாமல் அதை மறுத்ததான். இதனால் அன்னப்பறவை என்ன செய்யுது, அவன் பரலோகத்துக்கு போச்சு தான். இந்த மறுத்த கொக்கு என்னது தான் நரகத்தில் உபத்திரவக்காரனுடைய கையில் சிக்கி அது தவித்து தான் அதனுடைய அதை கொண்டு போட்டானா. அதனுடைய வாழ்க்கை பல வருஷங்களாக அது உபத்திரப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு மீட்பு கிடைக்கவே இல்லை. அறிவியான தேவனுடைய பிள்ளைய, நீங்களும் இந்த பூமியை பார்த்து கொண்டிருந்தா ஒரு காரியம் உங்களை என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு நீங்கள் வரவே முடியாது. பரலோகத்துக்கு வரணும்னு சொன்னால் என்ன செய்யணும், பூமியில் கிடைக்கிறது ஒருவேளை நத்தைக்காகத்தான் நீங்கள் வாழ்கிறீங்க, சாப்பிட்றதுக்காகத்தான் வாழ்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்ற நேரத்தை ஆகாரத்தை காட்டிலும் தேவ வசனம் கிடைச்சிருக்கு. அந்த வசனத்தின்படி எனக்கு சுகத்தை தாரும், எனக்கு ஆரோக்கியத்தை தாரும், எனக்கு வருமானத்தை தாரும், எனக்கு சொந்த தொழிலை தாரும், நான் உண்மை நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் சொல்லி பாருங்க. அந்த ஜெபம் நிச்சயமாக என்ன செய்யப்படும், கேட்கப்படும். அந்த ஜெபத்திற்கு தேவன் பரிசு தராமல் இருக்கவே மாட்டான். ஆகவே உன்னுடைய வஸ்திரம் கொடுக்கப்படும், உன்னுடைய வஸ்திரம் கொடுக்கப்படும், உன்னுடைய ஆகாரம் கொடுக்கப்படும், உன்னுடைய சிறு தானியமானாலும் உனக்கு கொடுக்கப்படும். அங்கே நீங்கள் என்ன செய்யுங்க, கொக்கை போல கெட்டு போயிடாதீங்க. கொக்கு போல உருமுங்க, கத்திரத்தில் பேசுங்க. கொக்குக்கும் ஆகாரத்தை தேவன் தருகிறார். எதிரியிடத்திலிருந்து தப்பி வைத்து செல்லும்படியாக தேவன் உன்னை பாதுகாக்கிறார். புறாவுக்கும் ஒரு ஆகாரத்தை தருகிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னத பாட்டு 2:12. பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. எல்லாரும் பூக்களை பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பூமியில் பூவை பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் தலையில் பூ வைக்காத ஆள் யார் இருக்கீங்களா? எல்லாருமே வைக்கக்கூடிய ஆட்கள் தானே. சரி, அப்போ எல்லா இடத்துலையும் பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. குருவிகளுக்கு பாடக்கூடிய ஒரு காலம் இருக்குது தெரியுமா? அது எப்போ பாடும்? நல்ல இளவேநீர் காலத்தில், நல்ல வசந்த காலத்தில் அது என்ன செய்யும், பாடும். சில குருவிகள் பாடுகிறதெல்லாம் பார்க்கும்போது அது கோடை காலத்தில் பாட முடியாது, அறுப்பு காலத்தில் பாட முடியாது, சாப்பாடு ரொம்ப கிடைக்கும். குளிர்காலத்தில் பாட முடியாது. ஆனால் எந்த காலத்தில் பாடும்? நல்ல துளிர் விடுகிற காலத்தில், வசந்த காலத்தில் அது பாடும். சரியா? குருவிகள் பாடும் காலம், வாடும் சத்தம் எங்க கேட்க வந்துச்சு? ஆட்டுப்புறாவின் சத்தம் என்ன செய்யப்படுகிறது? நம்ம தேசத்தில் கேட்கப்படுகிறது. சரியா? என் பிரியமே, என் ரூபவதியே, நீ உட்கார வேண்டிய இடத்துக்கு எழும்பி வா. நீ உட்கார வேண்டிய இடத்துக்கு எழும்பி வா. பிரியமானவர்களே, ரொம்ப அழகாக தேவன் உங்களை உருவாக்கி இருக்கிறேன். எந்த மிருகத்துக்கும் அந்த அழகை கொடுக்கல, எந்த பறவைக்கும் அந்த அழகை கொடுக்கல. தேவனுடைய அழகு, தேவனுடைய ரூபம், தேவ சாயலை மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் தேவன். இந்த உலகத்தில் மிகவும் அழகுள்ளவன் நம்ம ஆணும் பெண்ணும் தான். அந்த ஆணையும் அந்த பெண்ணையும் தாம் பிள்ளைகளாக தன்னுடைய மடியில் வைப்பதற்கு
அவனுக்குரிய நேரம் வந்திருக்கிறது.